he got off his seat and he came over to bring Lord Chaitanya in and said, please don't sit in the doorway, please come inside. பிரகாசானந்த சரஸ்வதியும் மகாபிரபுவின் அந்த ஒளியினால் கவரப்பட்டார். அவர் தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்து வந்து கதவுக்கு அருகில் அமர்ந்திருக்கக்கூடிய சைத்தன்ய மகாபிரபுவை கையை பிடித்து அழைத்து, ஓ நீங்கள் ஏன் இங்கு உட்கார்ந்திருக்கிறீர்கள், எங்களுக்கு நடுவில் வந்து அமர்ந்து கொள்ளுங்கள் என்று அவரை அழைத்து வந்தார். So because this Mayavadi sannyasi did some service for Lord Chaitanya, he got the benefit of doing Agyata Sukriti, of performing some pious activity unknowingly. இவ்வாறாக அந்த மாயாவாதி சன்னியாசி மகாபிரபுவுக்கு தன்னையும் அறியாமல் ஒரு சேவை செய்ததன் காரணமாக அந்த அக்ஞாத சுக்கிருதி பக்தருக்கு தன்னையும் அறியாமல் செய்த சேவையின் பயன் அவருக்கு கிடைத்தது. So Prakashananda Saraswati began to ask Lord Chaitanya and said, why don't you come and associate with us? Every day we're studying Vedanta, you can also be with us and we can study together. பிரகாசானந்த சரஸ்வதி சைத்தன்ய மகாபிரபுவிடம் சில கேள்விகளை எழுப்பினார். நீங்கள் ஏன் எங்களோடு வந்து சேர்ந்து கொள்வதில்லை? நாங்கள் தினந்தோறும் வேதாந்த சூத்திரத்தை படித்து சர்ச்சை செய்கிறோம், நீங்களும் எங்களோடு வந்து கலந்து கொள்ளலாமே என்னும் விதத்தில் அழைப்பை விடுத்தார், கேள்விகளை கேட்டார். But Lord Chaitanya said to him, oh, my spiritual master said, I am a foolish person and I cannot understand Vedanta. My spiritual master told me just to chant Hare Krishna mantra. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், ஓ என்னுடைய ஆன்மீக குரு, நீ ஒரு முட்டாள், இந்த வேதாந்த சூத்திரங்களை எல்லாம் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தகுதி உனக்கு இல்லை, எனவே நீ வெறுமனே ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரித்தால் போதுமானது என்று சொன்னார். But then Prakashananda Saraswati went on to try to explain Vedanta to Lord Chaitanya. ஆனால் தொடர்ந்து பிரகாசானந்த சரஸ்வதி வேதாந்த சூத்திரத்தை விளக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டார். சைத்தன்ய மகாபிரபுவுக்கு அந்த கொள்கைகளை போதிக்க முற்பட்டார். But it resulted in Lord Chaitanya explaining the Vedanta to him. இதன் மூலமாக சைத்தன்ய மகாபிரபு அந்த வேதாந்த சூத்திரத்தின் பொருளை பிரகாசானந்த சரஸ்வதிக்கு விளக்கும் விதமாக அது அமைந்தது. And when Lord Chaitanya explained everything so nicely, he explained about the importance of chanting the holy name, and the Mayavadi sannyasis all agreed, and they all chanted Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. சைத்தன்ய மகாபிரபு வேதாந்த சூத்திரத்தின் சரியான விளக்கத்தை அவர்களுக்கு அளித்தார். அதன் பிறகு இறுதியில் அனைவரும் செய்ய வேண்டியது ஹரே கிருஷ்ண நாமத்தை உச்சரிப்பதே ஆகும் என்று அவர் கூறிய பொழுது அந்த மாயாவாதி சன்னியாசிகள் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். அனைவரும் புனித நாமத்தை உச்சரிக்க ஆரம்பித்தார்கள். They all agreed that the essence of the Vedanta was to chant the holy name. அனைவரும் வேதாந்தத்தின் இறுதியான சாரம் புனித நாமத்தை உச்சரிப்பதே ஆகும் என்று ஒத்துக்கொண்டார்கள். So after they all chanted the Hare Krishna mantra, then they all took prasadam together. Lord Chaitanya will usually never eat with the Mayavadi sannyasi. இவ்வாறாக அனைவரும் புனித நாமத்தை உச்சரித்து கீர்த்தனம் செய்த பிறகு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உண்மையில் சைத்தன்ய மகாபிரபு மாயாவாதிகளோடு சேர்ந்து உண்ணக்கூடிய வழக்கம் இல்லாதவர். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறு நேர்ந்தது. We should never associate with Mayavadi sannyasi. But once they chant the Hare Krishna mantra, then they become devotees and we can come to sadhana. நாம் உண்மையில் மாயாவாதி சன்னியாசிகளோடு சேர்ந்து பிரசாதம் ஏற்றுக்கொள்ள கூடாது. ஆனால் எப்பொழுது அவர்கள் பகவானுடைய புனித நாமத்தை ஜெபித்து பக்தர்களாகிவிட்டார்களோ அதற்கு பிறகு இந்த தடையில். So Lord Chaitanya made all the Mayavadi sannyasis in Benares into devotees because they all chanted Hare Krishna mantra. இவ்வாறு சைத்தன்ய மகாபிரபு பனாரஸில் இருந்த அனைத்து மாயாவாதி சன்னியாசிகளையும் பக்தர்களாக மாற்றினார். அனைவரையும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிக்க செய்ததன் மூலமாக இதை அவர் செய்தார். And another person Lord Chaitanya gave mercy to was Sarvabhauma Bhattacharya. He was a famous logician of his time. சைத்தன்ய மகாபிரபுவின் கருணையை பெற்ற மற்றொரு நபர் சார்வபௌம பட்டாச்சாரியர். அவர் தர்க்க சாஸ்திரத்தில் நிபுணர். Now Sarvabhauma Bhattacharya, he thought Lord Chaitanya
had taken initiation in in an inferior line of sannyas, and he wanted to reinitiate him on a higher level as a Mayavadi sannyas. சார்வபௌம பட்டாச்சாரியார் நினைத்தார் சைத்தன்ய மகாபிரபு ஒரு தாழ்ந்த பரம்பரையில் சன்னியாசம் ஏற்றுக் கொண்டிருக்கிறார், அவருக்கு நான் போதனைகளை செய்து அவரை ஒரு உயர்ந்த தளத்தை அடைந்த சன்னியாசியாக, மாயாவன் சன்னியாசியாக மாற்றப் போகிறேன் என்று தீர்மானித்தார். And Sarvabhauma Bhattacharya saw Lord Chaitanya was a young man, and he thought, how will he ever protect himself as a sannyasi? And he thought, he has to have good knowledge of Vedanta. So I will teach him the Vedanta, and it will protect him from Maya. மேலும் சார்வபௌம பட்டாச்சாரியார் நினைத்தார், இவர் இளைஞராக இருக்கிறார், இவர் எப்படி தன்னை காப்பாற்றிக் கொள்ளப் போகிறார், எனவே அவருக்கு மாயாவாதத்தை நல்ல விதமாக உபதேசித்து அவருக்கு அந்த ஞானங்களை தந்து அவரை நான் பாதுகாக்கப் போகிறேன் என்று தீர்மானித்தார். And Lord Chaitanya listened to him for 7 days without saying anything. And Sarvabhauma Bhattacharya was surprised. He said, you don't have any questions? He said, if you don't understand, tell me and I will explain it again. 7 நாட்கள் எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் சார்வபௌம பட்டாச்சாரியின் உபதேசங்களை மௌனமாக மகாபிரபு கேட்டுக்கொண்டிருந்தார். இது சார்வபௌமருக்கு பெரும் சந்தேகத்தை உண்டாக்கியது. அவர் கேட்டார், உனக்கு நான் சொன்னதெல்லாம் புரிந்ததா? புரியவில்லை என்றால் சந்தேகங்களை கேள், நான் உனக்கு தெளிவுபடுத்துகிறேன் என்று சொன்னார். But Lord Chaitanya said, no, I understand Vedanta already. But the way you explain it, very bad. It's not clear. No, you have not explained it very well. ஆனால் மகாபிரபு சொன்னார், வேதாந்த சூத்திரத்தை நான் நன்றாகவே புரிந்து கொள்கிறேன், ஆனால் நீங்கள் விளக்கும் விதத்தில் அது அனைத்தும் மிகவும் குழப்பமாக, புரிந்து கொள்ள முடியாத புதிராக மாறிப்போகிறது என்று சொன்னார். So then Sarvabhauma Bhattacharya said, oh, all right, then explain Atmarama Sloka to me. அப்போது சார்வபௌம பட்டாச்சாரியார் சொன்னார், அப்படியானால் ஆத்மராமா என்ற ஸ்லோகத்தின் விளக்கத்தை நீ எனக்கு சொல் என்று மகாபிரபுவிடம் கேட்டார். Atmarama Sloka is a very famous verse in the Srimad Bhagavatam, which is very difficult for the impersonalists, for the Mayavadis to understand. They cannot explain it. ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்லோகம் இந்த ஆத்மாராம ஸ்லோகம். அது மாயாவாதிகளால் புரிந்து கொள்ள முடியாது. அதற்கான சரியான விளக்கத்தை கொடுக்க முடியாமல் மாயாவாதிகள் பொதுவாக குழம்பி போவார். Atmaramascha munayo Atmaramascha munayo nirgandhati rukrame kurvanti ahaitakim bhaktim nitam buddha bhuguno hare. This very famous verse in Srimad Bhagavatam describes how even the liberated souls are attracted to hear the pastimes of Lord Krishna. பாகவதத்தின் இந்த பிரபலமான ஸ்லோகம் கூறுகிறது, முக்தி அடைந்த உன்னதமான ஜீவாத்மாக்கள் கூட பகவான் கிருஷ்ணருடைய உன்னதமான லீலைகளை கேட்பதில் ஈடுபடுகிறார்கள். Now for the Jnanavadis, Advaitavadis, their goal is liberation. And they think once you're liberated, then you're not attracted to anything. ஞானிகளும் யோகிகளும் முக்தியே அவர்கள் லட்சியமாக கொண்டிருக்கிறார்கள். முக்தி அடைந்த பிறகு அவர்களுக்கு வேறு எதிலும் கவர்ச்சி இருக்கக்கூடாது. But this verse says even the liberated souls are attracted to hear about Krishna. ஆனால் இந்த ஸ்லோகம் கூறுகிறது, முக்தி அடைந்த அத்தகைய ஜீவாத்மாக்கள் கூட கிருஷ்ணனுடைய லீலைகளை கேட்பதில் ஆர்வம் கொள்கிறார்கள். So Lord Chaitanya said to Sarvabhauma Bhattacharya, you explain the verse first. அப்பொழுது சைத்தன்ய மகாபிரபு சார்வபௌமரிடம் சொன்னார், முதலில் நீங்கள் இந்த ஸ்லோகத்துக்கு விளக்கம் அளியுங்கள் என்று. So Sarvabhauma began to explain each and every word in this sloka. சார்வபௌமர் இந்த ஸ்லோகத்தின் ஒவ்வொரு பதமாக விளக்க ஆரம்பித்தார். Actually Sarvabhauma Bhattacharya, he is Brihaspati. He is the guru of the Devas, and he has come to take part in Chaitanya's country. உண்மையில் சார்வபௌம பட்டாச்சாரியார் பிரகஸ்பதி ஆவார், அதாவது தேவர்களின் குரு. மகாபிரபுவின் லீலையில் பங்கு பெறுவதற்காக சார்வபௌமராக அவர் தோன்றியிருக்கிறார். So Lord Chaitanya heard his explanation. He said, oh, very nice, you're very good, you're a great scholar. சைத்தன்ய மகாபிரபு அவருடைய விளக்கங்களை கேட்டு மிகவும் பாராட்டினார். நீங்கள் சிறந்த பண்டிதர், நன்றாக விளக்கம் சொன்னீர்கள்.
But then Lord Chaitanya went on to explain the verse. And Lord Chaitanya explained the verse in 64 different ways without even touching on any of the explanations of Sarvabhauma Bhattacharya. அதற்கு பிறகு சைத்தன்ய மகாபிரபு இந்த ஸ்லோகத்தின் விளக்கத்தை தர ஆரம்பித்தார். 64 விதமாக அற்புதமான விளக்கங்களை அவர் அளித்தார். அதில் ஒன்று கூட சார்வபௌமர் தந்த விளக்கங்களை எந்த விதத்திலும் தொடாமல் முழுமையாக வித்தியாசமான விதத்தில் அமைந்தார். So Sarvabhauma Bhattacharya was completely defeated. He did not know what to say. இவ்வாறு சார்வபௌமர் முழுமையாக தோற்கடிக்கப்பட்டார், பேச்சில்லாமல் போனார். So he had one brother-in-law, Gopinath Acharya. And Gopinath Acharya told Sarvabhauma, he said, you know, Chaitanya Mahaprabhu, he is not an ordinary person. He is an avatar. He is the Lord himself. He is come. அவருடைய மைத்துனர் கோபிநாத் ஆச்சாரியா சார்வபௌமரிடம் சொன்னார், சைத்தன்ய மகாபிரபு ஒரு சாதாரணமான நபர் அல்ல, அவர் பரமபுருஷ பகவானே அவதாரமாக மகாபிரபுவாக தோன்றியிருக்கிறார். But Sarvabhauma said, no, the Lord only comes in 3 yugas. The Lord is known as Sri Yuga. He never comes in the Kali Yuga. ஆனால் சார்வபௌமர் அதை மறுத்து சொன்னார். பகவான் திரியுகா என்று அழைக்கப்படுகிறார். அவர் 3 யுகங்களில் மட்டுமே தோன்றுவார், கலியுகத்தில் அவர் தோன்றுவதில்லை. But Gopinath Acharya said, no, you are wrong. You don't know the philosophy. The Lord says in Bhagavad Gita, Sambhavami yuge yuge, I come in every age. ஆனால் கோபிநாத் ஆச்சாரியா ஆணித்தரமாக சொன்னார், உனக்கு தத்துவம் புரியவில்லை, நீ இந்த ஸ்லோகங்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. பகவான் பகவத்கீதையில் சம்பவாமி யுகே யுகே, ஒவ்வொரு யுகத்திலும் நான் தோன்றுவேன் என்று கூறியிருக்கிறார்.